ஹாய் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். பீர்பாலின் அறிவாற்றலையும் புத்திசாலித்தனத்தையும் கேள்விப்பட்ட காபூல் அரசருக்கு பீர்பாலோட அறிவை ஆராய்ந்து பார்க்கறதுக்காக புது ஆவல் ஏற்பட்டது. அதனால காபூல் அரசர் ஒரு கடிதம் எழுதினார். அதில் மேன்மை தங்கிய அக்பர் சக்கரவர்த்தி அவர்களுக்கு ஆண்டவன் தங்களுக்கு நலன்கள் பலவும் வெற்றிகள் பலவும் தருவாராக. தாங்கள் எனக்கு ஒரு குடம் அதிசயம் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு எழுதி கையெழுத்து போட்டு தூதன் மூலமா அக்பருக்கு அனுப்பினார் காபூல் அரசர். கடிதத்தை படித்த அக்பர் திகைச்சு, ஒரு குடம் அதிசயம் அனுப்புவதா? என்றுமே புரியலையே. குழம்பி பீர்பால் கிட்ட கடிதத்தை காட்டினார். பீர்பால் சிறிது நேரம் யோசிச்சார். அப்புறம் அக்பர் கிட்ட 3 மாதத்துல அதிசயம் அனுப்புவதா, பதில் எழுதி அனுப்புங்க அப்படின்னு சொன்னார். அக்பரும் அதே போல தபால் எழுதி அனுப்பினார். பிறகு அக்பர் பீர்பாலிடம், ஒரு குடம் அதிசயம் எப்படி அனுப்புவீர் என்று கேட்டார். அதுக்கு பீர்பால், 3 மாதம் கழித்து அந்த அதிசயத்தை பாருங்கள் மன்னா அப்படின்னு சொன்னார். பிறகு பீர்பால் ஒரு மண் குடத்தை எடுத்து ஒரு பூசணி கொடியில் காய்ச்சிருந்த பூசணி பிஞ்சு ஒன்றை கொடியுடன் மண் குடத்திற்குள் வைத்து வைக்கோலால் குடத்தை மூடினார். சிறிது நாளான பிறகு பூசணி பிஞ்சு குடம் நிறையும் அளவிற்கு குடத்திற்குள்ளேயே நன்றாக வளர்ந்து பெருத்திருந்தது. குடத்திற்குள் இருக்கும் பூசணிக்காயை மட்டும் வைத்து கொண்டு மற்றதை நீக்கிவிட்டார் பீர்பால். பிறகு இந்த குடத்தை அக்பரிடம் காட்டினார் பீர்பால். அக்பருக்கு ஆச்சரியம். குடத்தின் வாய்ப்பகுதி உள்ளே இருக்கும் பூசணிக்காயை விட சிறியது. இதனுள் எவ்வளவு பெரிய பூசணிக்காயை எப்படி நுழைத்தீர்கள்னு கேட்டார். பீர்பால் அதை பற்றி மன்னருக்கு விளக்கி கூறினார். அந்த பூசணிக்காய் குடத்தை அப்படியே காபூல் அரசருக்கு அதிசயம் என்று அனுப்பி வைக்குமாறு சொன்னார். குடத்திற்குள் இருக்கும் பூசணியை பார்த்த காபூல் அரசர் பீர்பாலோட புத்தி கூர்மையை எண்ணி வியப்பில் ஆழ்ந்தார். ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.